நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். கிறிஸ்பர் மரபணு திருத்தம் என்பது ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பமாகும். இது விஞ்ஞானிகள் வாழும் உயிரினங்களின் டிஎன்ஏவில் துல்லியமான இலக்கிடப்பட்ட மாற்றங்களை செய்ய அனுமதிக்கிறது. இது ஒரு மூலக்கூறு கத்தரிக்கோல் போல செயல்படுகிறது. மரபணு பொருளை நீக்க, சேர்க்க அல்லது மாற்றியமைக்க குறிப்பிட்ட இடங்களில் டிஎன்ஏவை வெட்டும் திறன் கொண்டது. இது எவ்வாறு செயல்படுகிறது, அதன் பயன்பாடுகள் மற்றும் அது எழுப்பும் நெறிமுறை கேள்விகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக, கிறிஸ்பர் என்றால் என்ன? கிறிஸ்பர் என்பது கிளஸ்டர்ட், ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் என்பதன் சுருக்கமாகும். இது முதலில் பாக்டீரியாவில் ஒரு இயற்கையான நோய் எதிர்ப்பு அமைப்பாக கண்டறியப்பட்டது. பாக்டீரியாக்கள் தங்களை தாக்கும் வைரஸ்களை, பாக்டீரியா பேகளை நினைவில் வைத்துக் கொள்ளவும் அழிக்கவும் இதை பயன்படுத்துகிறன. அமைப்பு ஆய்வகங்களில் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட பதிப்பு CRISPR-Cas9 ஆகும். கிறிஸ்பர் ஒரு முகவரி லேபிள் போல செயல்படுகிறது. இது டிஎன்ஏவில் உள்ள குறிப்பிட்ட இடத்திற்கு அமைப்பை கொண்டு செல்கிறது. Cas9 என்பது ஒரு நொதி புரதம் ஆகும். இது டிஎன்ஏ இழையை வெட்டுவதற்கு கத்தரிக்கோல் போல செயல்படுகிறது. இது எவ்வாறு செயல்படுகிறது? இந்த செயல்முறை பொதுவாக பின்வரும் படிகளை பின்பற்றுகிறது. இலக்கு வைத்தல். விஞ்ஞானிகள் திருத்த விரும்பும் டிஎன்ஏ வரிசைக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஆர்என்ஏ துண்டுகளை வடிவமைக்கிறார்கள். பிணைத்தல். வழிகாட்டி ஆர்என்ஏ Cas9 நொதியுடன் இணைகிறது. மேலும் இந்த வளகம் கலத்தின் டிஎன்ஏவை பொருந்தக்கூடிய வரிசையை கண்டுபிடிக்கும் வரை தேடுகிறது. வெட்டுதல். கண்டுபிடிக்கப்பட்டவுடன் Cas9 நொதி டிஎன்ஏ இரட்டை சுழலை அந்த குறிப்பிட்ட இடத்தில் வெட்டுகிறது. சரிசெய்தல். உடைந்த டிஎன்ஏவை செல் சரிசெய்ய முயற்சிக்கிறது. விஞ்ஞானிகள் இந்த சரிசெய்தல் செயல்முறையை 2 வழிகளில் பயன்படுத்தலாம். செயலிழக்க செய்தல். செல் வெட்டப்பட்ட பகுதியை ஒழுங்கற்ற முறையில் சரிசெய்ய அனுமதிப்பது. இது பொதுவாக மரபணுவை செயலிழக்க செய்கிறது. உள்ளிடுதல். செல் வெட்டப்பட்ட பகுதியை சரிசெய்ய பயன்படுத்தும் ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ இழையை வழங்குவது. இதன் மூலம் புதிய விரும்பிய வரிசையை திறன்பட செருகலாம். முக்கிய பயன்பாடுகள். மருத்துவம். மரபணு நோய்களுக்கு சிகிச்சை. இது ஏற்கனவே அறிவால் செல் நோய் மற்றும் பீட்டா தலசீமியாவுக்கு 2023 பிற்பகுதியில் FDA-ஆல் Cas9 அங்கீகரிக்கப்பட்டது. தசைச்சிதைவு நோய், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் மற்றும் ஹீமோஃபீலியாவுக்கும் இது நம்பிக்கை அளிக்கிறது. புற்றுநோய் நோய் எதிர்ப்பு சிகிச்சை. புற்றுநோயை கண்டறிந்து கொல்லும் திறனை மேம்படுத்த நோய் எதிர்ப்பு செல்களை டி செல்களை திருத்துதல். தொற்றுநோய். பாதிக்கப்பட்ட செல்களில் மறைந்திருக்கும் HIV வைரஸ் டிஎன்ஏவை அகற்ற கிறிஸ்பரை பயன்படுத்துவதற்கான ஆராய்ச்சி நடந்து வருகிறது. விவசாயம். வெளி டிஎன்ஏவை அறிமுகப்படுத்தாமல் பாரம்பரிய ஜிஎம்ஓகளைப் போலன்றி வறட்சி, பூச்சிகள் அல்லது நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களை உருவாக்குதல். ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை அல்லது ஆட்க ஆயுளை மேம்படுத்துதல். எடுத்துக்காட்டு, பிரவுன் நிறமாகாத காளான்கள். அடிப்படை ஆராய்ச்சி. குறிப்பிட்ட மரபணுக்கள் உண்மையில் என்ன செய்கிறன என்பதை புரிந்து கொள்ள ஆய்வக எலிகள் அல்லது செல் வளர்ப்புகளில் மரபணுக்களை எளிதாக ஆன் மற்றும் ஆஃப் செய்ய விஞ்ஞானிகளை அனுமதித்தல். சவால்கள் மற்றும் நெறிமுறைகள். அதன் வாக்குறுதிகள் இருந்தபோதிலும் கிறிஸ்பர் தீவிர விவாதக்குரிய விஷயமாகும். இலக்கு தவறிய விளைவுகள். சில நேரங்களில் Cas9 நொதி டிஎன்ஏவில் தவறான இடத்தில் வெட்டுகிறது. இது எதிர்பாராத பிறழ்வுகள் அல்லது புற்றுநோயை ஏற்படுத்தலாம். ஜெர்ம் லைன் திருத்தம். சொமாட்டிக் செல்களை இரத்தம் அல்லது தோல் போன்றவற்றை திருத்துவது நோயாளியை மட்டுமே பாதிக்கிறது. இருந்தாலும் ஜெர்ம் லைன் செல்களை விந்து, முட்டை, கருக்கள் என்பவற்றை திருத்துவது மாற்றங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு கடத்துகிறது. பாதுகாப்பு கவலைகள் மற்றும் டிசைனர் குழந்தைகள் பற்றிய அச்சம் காரணமாக இது தற்போது பல நாடுகளில் சட்டவிரோதமாகும். அணுகலத்தன்மை. இந்த சிகிச்சைகள் தற்போது மிகவும் விலையுயர்ந்தவை. ஒரு நோயாளிக்கு மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவாகும். இது யார் குணமடையும் வாய்ப்பை பெறுவார்கள் என்பது குறித்த கவலைகளை எழுப்புகிறது. இது ஏன் முக்கியம்? கிறிஸ்பர் உயிரியல் வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் கண்டுபிடிப்பாளர்களான இமானுவேல் சார்பென்டியர் மற்றும் ஜெனிஃபர் டூட்னா ஆகியோருக்கு 2020ஆம் ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இது மரபணு திருத்தத்தை ஒரு கடினமான, விலையுயர்ந்த மற்றும் துல்லியமற்ற பணியிலிருந்து ஒலவாக, மழிவாக மற்றும் நிறமாகக்கூடிய ஒன்றாக மாற்றியுள்ளது.